ಜನನಿ ಜನ್ಮ ಸೌಖ್ಯಾನಾಂ ವರ್ಧನಿ ಕುಲ ಸಂಪದಾಂ ಪದವಿ ಪೂರ್ವ ಪುಣ್ಯಾನಾಂ ಲಿಗ್ಯದೆ ಜನ್ಮ ಪತ್ರಿಕಾ வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள் இப்படித்தாங்க இருப்பாங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்க. இது ரொம்ப முக்கியமான பதிவுங்க. சாதாரண பதிவு இல்லை, ரொம்ப முக்கியமான பதிவு. ஏன்னா ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குணாதிசயம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? மனைவியுடைய குணம்னு இதுதான், கணவருடைய குணம்னு இதுதான். இப்போ ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம், ஒரு இடத்துல முதலாளி இருக்காரு, ஒரு இடத்துல தொழிலாளி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்க 2 பேருக்கு செட் ஆகிடுதுன்னா அவன் 10 வருஷம்ல 20 வருஷம்ல ஒரே இடத்துல வேலை பார்ப்பான். 20 வருஷம் ஆனாலும் ஒரே இடத்துல வேலை பார்ப்பான். முதலாளிக்கு ஜாலரா போட்டு அப்படியே அவனுக்கு அங்கேயே இருந்துருவான். அப்போ அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். 20 வருஷம் ஆனாலும் அங்கேயே இருக்கான்னு பார்த்துக்கோ. 20 வருஷம் 25 வருஷம் வேலை பார்க்கணும், வாட்டுக்கும் வேலை பார்ப்பான். ஒன்றும் சொல்ல முடியாது, வாட்டும் வேலை உண்டு வேலை உண்டு அப்படின்றவங்க. சில பேர் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம். நான் சமீபத்தில் ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தேன். என்ன விளம்பரம் பார்த்தேன்னா, ஒரு கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்கன்னா எப்படி விளம்பரம் போடுவாங்க? பிடெக் படித்தவங்க வேணும், எம்டெக் படித்தவங்க வேணும், பிஎஸ்சி எம்எஸ்சி ஏதோ ஒரு படிப்பை போட்டு இந்த மாதிரி அனுபவம் உள்ளவர்கள் தேவை அப்படின்னு தானே நீங்கள் போட்டு பார்ப்பீங்க. ஆனால் நான் இந்த பதிவு இந்த விளம்பரத்தை பார்த்தோன்னே நானே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இப்படி விளம்பரம் போட்டிருக்காங்க? இந்த மேனேஜர் பதவிக்கு ஆட்கள் தேவை, அதுவும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் துலா ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் கும்பராசிக்காரர்கள், இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இந்த ராசியில் யாரும் இருந்தீங்கன்னா வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம், ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அவன் பயோடேட்டா எடுத்துன்னு வாடானே அவன் ஜாதகத்தை எடுத்துன்னு போகிறான். உண்மையிலே இங்கே நடந்தது. நீங்கள் உண்மையிலே நடந்த விஷயத்தை பொய் சொல்லலை, உண்மையிலே இது நடந்த விஷயம். இந்த ராசியை குறிப்பிட்டு வரும்போது ஜாதகத்தை எடுத்துன்னு வந்துடுங்க. இது முக்கியமாக போட்டோன்னே நானே ஷாக் ஆகிட்டேன். இப்படி ஒரு கம்பெனியா அப்படின்னு. அது எந்த ஊர் ஞாபகம் இல்லை. இது வந்து எனக்கு தெரிஞ்சு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எதுக்காக சொல்கிறேன்னே, சில பேருடைய கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வேலையில் இருக்காங்க, ஒரு கணவன் மனைவி, ஒரு மாணவிகள் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா ஒருத்தரோட கேரக்டரை பற்றி ஒரு மாணவர்கள்லாம் எடுத்துக்கோங்களேன். நல்லா படித்த மாணவர்களும் இருக்காங்க, நல்லா படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க, கஷ்டத்திலையும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. சில மாணவர்கள் இருக்காங்க எப்படி இருப்பாங்க, ஃபுல்லாக மொட்டை அடித்து இந்த இடத்துல மட்டும் 4 முடி வச்சுட்டு வண்டியில் சுற்றின்னு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவர்களும் மாணவர்கள் தான். அந்த ட்ரெஸ்ஸை ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஒன்று போட்டுண்டு அவர்களும் மாணவர்கள் தான். சுத்தமாக ஃபுல்லாக மொட்டை அடிச்சிருவான், இந்த நடுவில் மட்டும் 4 முடி இருக்கும். கேட்டால் அவனும் ஒரு மாணவர்கள் தான். பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவன் கேரக்டர் அந்த மாதிரி. ஸோ இந்த குணாதிசயங்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் ஸ்டைல் அதெல்லாம் மாறிப்போச்சு, அதெல்லாம் அந்த காலகட்டங்கள்லாம் மாறிப்போச்சு. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த யாரெல்லாம் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசி நேயர்களே, ஒரே ஒரு விஷயந்தான். தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது மூல நட்சத்திரம் தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி. ஃப்ரீடம் லவர், ஃப்ரீடமாக இருக்கணும், அவ்வளோதான். ஃப்ரீடம் லவர் உண்டா இல்லையா? தனுசு ராசிக்காரர்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க, டிசப்பியர் ஆகிடுவாங்க. ஃப்ரீடம் கொடுத்தா ஹெவன், சொர்க்கம் மாதிரி. கண்ட்ரோல் பண்ணினா குட் பை. ஸோ கண்ட்ரோல் பண்ணணுமா, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தனுசு ராசி ஆண்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் லவராக தான் இருப்பாங்க. கூட ஃப்ரீயாக இருக்கணும். என்னை கட்டுப்படுத்தாத. போல்ட் அண்ட் ஹானஸ்ட், 2 பேருமே ஆண் பெண். போல்ட் அண்ட் ஹானஸ்ட், யாருக்கும் அடிமை ஆக மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக பேசுவாங்க. நான் இப்படித்தான். சில பேர் பேசுகிறதே ஸ்லோவாக தான் இருக்கும், கரெக்டாக பேசுவாங்க, கரெக்டாக இருப்பாங்க. கேரக்டர் வைஸ் எடுத்துட்டோன்னே சில விஷயங்களில் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. கேர்லெஸ் ரொம்ப அதிகம், நான் இல்லைன்னா சொல்லுவேன், கேர்லெஸ் இருக்குது. அட்வென்ச்சர் மைண்ட் உண்டு. தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக இண்டிபெண்ட் ப்ளஸ் ஓப்பன் மைண்டட். ட்ராவல் லவ், எங்கன்னா வெளியில் போகணும், ஏதாவது ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் வரணும்னா ரொம்ப பிடிக்கும். லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் பிடிக்காது.
கட்டுப்படுத்தினா பிடிக்காது. இதை இப்படி தான் பண்ணணும், அதை அப்படி தான் பண்ணணும், இதை இப்படி தான் பண்ணணும். என்கிட்ட இதெல்லாம் சொல்ல, நான் இப்படி தான் இருக்கணும், இல்லைன்னா கடமைக்கு இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ரெண்டாவது, அவங்களோட லவ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஹானஸ்ட் லவ்வாக இருக்கும். பட் கமிட்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். நான் லவ் பண்ணுவேன், ஆனால் ஸ்பேஸ் இருக்கணும், எனக்குன்னு சில இடம் இருக்கணும். நான் உன்னை காதலிக்கிறேன்னா எனக்குன்னு சில இடம் இருக்கணும். அப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் கூட இருக்கேன். லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி, சில நேரத்தில் ப்ராப்ளம் இருக்கும், ஃப்ரீடம் இஷ்யூவும் இருக்கும். சில பேருக்கு அந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்காது. என்னென்ன மேரிட் லைஃப் கொடுத்த கூட நல்ல அவங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய இடத்த கொடுத்து நல்ல இடத்த வச்சுட்டிங்கன்னா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த லைஃப் நல்லாயிருக்கும். கண்ட்ரோல் பண்ணால் ஃபைட்டு வரும், கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டு பிடிக்கணும், அவ்வளோதான். அதாவது லாங் டிஸ்டன்ஸ் இஷ்யூ சில பேருக்கு இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபாரினில் செட்டில்ட் ஆகணும் அப்படிங்கிற மைண்டு சில பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ரிஸ்க் எடுத்தால் சக்ஸஸ். இவங்க கேரக்டர் படி ரிஸ்க் எடுப்பாங்க, ரிஸ்க் எடுத்து சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஒரு ரொட்டீன் ஒர்க் போர் ஆகும். என்னத்த ரொட்டீன், காலையில் எழுந்திருக்கணும், வேலைக்கு போகணும், வரணும், அதுக்கப்புறம் திரும்ப போகணும், தூங்கணும், சாப்பிடணும், எழுந்திருக்கணும். இந்த ரொட்டீன் ஒர்க்கே போர் அடித்து போச்சுங்க. வேறு என்ன பண்ண சொல்கிறேன்? வேறு அதுதான் வேலைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுற ஒரு மனைவியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் காலையில் எழுந்திருக்கணும், சமைக்கணும், வேலை. இதுவே எனக்கு போரிங்காக இருக்குன்னா வேறு என்ன பண்ண போகிறேன்? அதுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ராவல் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், 10 நாளைக்கு ஒரு தடவை, மாதத்தில் ஒரு தடவை எங்கன்னா வெளியில் போகணும், சாப்பிட்ணும், வெளியில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் நிறையா வரும். பணம் வரும், ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக செலவாகும். சேவிங் கொஞ்சம் வீக்ஸ் தான் அதெல்லாம். ரெண்டாவது வந்து நெகட்டிவான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு கேர்லெஸ் அதிகமாக இருக்கும். கமிட்மெண்ட் ஃபியர் அதிகமாக இருக்கும். இர்ரெஸ்பான்சிபிளாக சம்டைம்ஸ் இருப்பாங்க. அது உண்டு தான். அவங்க பொறுப்பு இல்லாமல் இருப்பது சமயத்தில். பாசிட்டிவான விஷயம் ஹானஸ்டி, போல்ட்னஸ், ஃப்ரீடம், திங்கிங், பாசிட்டிவிட்டி. கேர்லெஸ் டிசிஷன் எடுத்தாங்கன்னா லாஸ். ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நல்லபடியாக இருக்கணும். ஓவர் ஃப்ரீடமாக இருந்தது அது இன்ஸ்டெபிலிட்டி ஆகிடும், பார்த்துக்கணும். ஆனால் இவங்க மனசில் என்ன தெரியுமா, ஒரு சினிமா டைலாக் ஓடும், எனக்கு ஃப்ரீடம் தான் முக்கியம், என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் மைண்டில் ஓடும். சுற்றி பார்த்தால் சுத்தம் தெரியும், அளவுக்கு மீறினால் ஆபத்து. ஸோ கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள், எப்படி இருக்குது, எப்படி நடந்துக்கணும் என்னங்கிறத பாருங்கள், கரெக்டாக இதை பண்ணுங்க. அதாவது தனுசு ராசிக்காரர் ஃப்ளை பண்ணுவாங்க, ஆனால் லேண்ட் ஆகிறது லேட்டு. நல்ல வயராக பறப்பாங்க, லேண்ட் ஆகிறது லேட்டாக தான் இருக்கும். இவர்களை மாற்ற முடியாது. இவங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து நல்லா புரிஞ்சுட்டாங்கன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லைஃபோடு நல்லாயிருக்கும். சில பேருக்கு லவ் செட் ஆகாது, சில பேருக்கு மேரிட் லைஃபே சில பேருக்கு கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கும், சில பேருக்கு கல்யாணம் நடக்காது, சில பேருக்கு இந்த மாதிரி சில பேர் இருக்கணும், சில பேருக்கு குழந்தைகள் இருக்காது, சில பேருக்கு சிரமமாக இருக்கும். சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. சுபா.